ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி, இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி விழுது நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கரம் மசாலாலாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். 2 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, ஜாதிபத்திரி, கிராம்பு 5 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், ஆயிலில் நம்ம சேர்த்த கரம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகுது. அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் லைட் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுத்து நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி சாதம்ன்றதால நம்ம தக்காளி அதிகமாக தான் சேர்க்க போகிறோம். 5 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். தக்காளியோடையே கல்லுப்பு ஆட் பண்ணுறதால தக்காளி நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும்.
தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, வெங்காயம் தக்காளியோடவே இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிடலாம். இந்த விழுது சேர்க்குறதால தக்காளி சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நான் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டு கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். ரெண்டு கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸை ஆட் பண்ணுறேன். கலந்து விட்டுட்டு ஃபைனலாக பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன்.
அவ்வளோதாங்க, தக்காளி சாதத்துக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்துச்சுன்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. தக்காளி சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பர்ஃபெக்டான அளவில் தக்காளி சாதம் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சிம்பிள் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.